சிவகங்கா. இந்த சிவகங்காவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குகை கோயில், இந்த நந்தீஸ்வர பகவான், சிவபெருமான், இந்த தீர்த்தம் இதெல்லாம் எங்கே இருக்குது, எப்படி போகணும், இந்த படிக்கட்டுலாம் எப்படி ஏறணும், எந்த மாதிரி இருக்குதுங்கிற வீடியோ தான் முழு வீடியோ இந்த யூடியூப் சேனலில் வருது. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஒரே கல்லான விநாயக பெருமான், இந்த மாதிரி படிக்கட்டில் ஏறுறது, ஒரே கல்லான நந்தீஸ்வர பகவான், இதெல்லாம் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பார்க்கலாம்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வணக்கம். இன்ன வரைக்கும் நீங்கள் பார்த்தது தான் சிவகங்கா. இந்த சிவகங்காங்கிறது எங்கே இருக்குது, எப்படி போகணும், என்ன இதனுடைய சிறப்பு என்னங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சிவகங்கா அப்படிங்கிறது கன்னடம். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் பெங்களூர் அப்படிங்கிற மாவட்டத்தில், அதாவது தோப்ஸ்பேட் அருகில் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. இது ஒரு மலைப்பகுதி. தோஸ்பேட்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் போனோமா நம்ம வந்து இந்த மாதிரி சிவகங்கை மலையை வந்து அடையலாம். நந்தி ஹில்ஸ்னு பேர். இந்த மலை உச்சியானது 804 அடி மீட்டர், அப்படின்னா 2640 அடி உயரம் இருக்குது. இந்த மலையானது பெங்களூர்லேருந்து 54 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது தும்கூர் செல்லும் வழியில் 19 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த மலையானது சிவலிங்க வடிவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மலையை பார்த்தாவே தெரியும் சிவலிங்க வடிவில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்களா, இது வந்து மேலும் இந்த மலையில் வந்து சில மழை காலங்கள்லாம் வந்து தண்ணி ஊற்றுலாம் வரும். இந்த உள்ளூர் மக்களால் வந்து கங்கா அப்படின்னு எல்லாரும் அழைக்கப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. இவையே இந்த மலைக்கான பெயர் காரணமாக அமைந்திருக்கின்றது. அதனால தான் சிவகங்கா மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா கங்காரீதீஸ்வரர் கோயில், அப்புறம் வந்து கொன்னம்மா தேவி கோயில், அப்புறம் உலக்கை தீர்த்தா, அதாவது உலக்கை தீர்த்தம் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். அதாவது கையை விட்டு அலசனா தண்ணி கைக்கு கிடைக்கும், உலக்க தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்த்தமும் இருக்கும். அதுவும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மலையின் செங்குத்தான ஒரு பாறை வந்து, அதாவது முகட்டில் வந்து செதுக்கப்பட்டு சிற்பமாக வச்சுருக்காங்க. அதாவது பசபசம் நந்தி சிலை, சாரதாம்பா கோயில் போன்ற கோயில்கள்லாம் நிறைய இருக்குது. நம்ம பார்க்க போகிறோம். போகிற வழி தடம் இதெல்லாம் ரொம்ப பாதைகள் எல்லாம் சிரமப்பட்டு தான் நம்ம போக போகிறோம். மலையில் வந்து அகஸ்திய தீர்த்தம், கண்ப தீர்த்தம், கபில தீர்த்தம், பாதாள கங்கா போன்ற தீர்த்தங்கள்லாம் நிறைய இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ கொங்கனாம தேவி கோயில் அப்படிங்கிறது ஒரு குகை கோயில். ஸ்ரீதேவி கங்காதீஸ்வர் கோயிலும் ஒரு குகை கோயில். ஆனால் அந்த கோவில் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு அலௌடு இல்லை வீடியோ. ஆனால் பிரம்மாண்டமாக இருக்குது. பாறைக்குள்ளே பூந்து கோயில் கட்டியிருக்காங்க. அந்த கோவில் வந்து நமக்கு வீடியோ கொடுக்கறதுக்கு அலௌடு இல்லை, செல்ஃபோன்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த முன்னாடி பார்த்திங்க இல்லையா, அந்த நிலவுகாலே கல்லு மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த கோவில் தான் அந்த குகை கோவில். இந்த 2 கோயிலும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா தலையில் வந்து கங்கையை தாங்கிய சிவனை குறிக்கும் சொல்லாகும். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் மகர சாந்தி அன்னைக்கு கங்காதீஸ்வரரும் மற்றும் கொங்கனாதேவிக்கும், அதாவது பார்வதி கல்யாண விழா நடக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் புனித கங்கை நீரான கருதப்படும் ஊற்று நீர் மலையில் வந்து உச்சியிலிருந்து வரும். அந்த புனித நீரை வந்து திருமண சடங்குக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிறப்பான கோவில் இது வந்து. இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்களா, அதாவது போசால மன்னர்கள் ஆட்சியில் இருக்கும்போது போசால மன்னனான, அதாவது விட்டுவர்தனின் மனைவி அப்படிங்கிறவங்களும் அரசியமான சாந்தலா தனக்கு ஆண் குழந்தை பிறக்காத ஏக்கத்தில் ஏற்பட்ட மன அழுத்தத்தினால இந்த மலையில் இருந்து குதித்து தற்கொலை செஞ்சு கொண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் வந்து தற்கொலை செய்து கொண்ட இடமான சாந்தலா வீழ்ச்சி அப்படின்னு அழைக்கப்படுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலையானது 16ஆம் நூற்றாண்டில் வந்து சிவப்ப நாயக்கர் அப்படிங்கிற காலத்தில் பலப்படுத்தி பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பெங்களூரில் வந்து நிறுவியரான கெம்பே, அதாவது கெலடாவின் காலத்தில் இருந்த மலையில் உள்ள, அதாவது கோட்டை பலப்பட்டு இந்த கோயிலில், அதாவது தன் புதையலின் ஒரு பகுதியை வைத்தார் அப்படின்னும் சில இது பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் மகர சாந்தி அன்னைக்கு தை மாதம் முழுக்க இங்கே வந்து, அதாவது கால்நடைகள் சந்தை வந்து நடக்கும், மாட்டு சந்தைகள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து காளைகளை வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை இங்கே வந்து பக்தர்களால் தேர் திருவிழாவும் நடக்கும். இந்த கோவிலில் ஜனவரி மாதம் கங்காதீஸ்வரருக்கும் அக்டோபரில் வந்து கொங்கன்னம்மா தேவிக்கும் தேர் திருவிழா நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பகுதி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பாறை ஏற்றத்துக்கு பிரபலமான இடம். அதாவது பாறையில் நடந்து போகிறது, பாறையில் படிக்கட்டெல்லாம் வெட்டி வச்சிருக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சிறந்தமான இடம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ரொம்ப பாருங்கள் பாதையெல்லாம் எப்படி இருக்குது, நம்ம நடந்து போகிற பாதைகள்லாம். அதாவது மலை உச்சியில் வந்து அடையிறதுக்குள்ளே மலை பாறைகள்லாம் வந்து படிக்கட்டுலாம் செதுக்கப்பட்டு அப்படி படி மாதிரி செதுக்கப்பட்டு சில இடங்களில் வந்து படிக்கட்டை வந்து அற்றும், அதான் அந்து போயும் இருக்கும். நீங்கள் பார்ப்பீங்க வீடியோவில் ஃபுல்லாகவே. செங்குத்தான பாறையில் வந்து ஏற உள்ள குறுக்கலான படிக்கட்டில் ஏறுறதுக்கு நம்ம பக்கவாட்டில் பாதுகாப்பு இரும்பெல்லாம் பிடிச்சிட்டு ஏறுற மாதிரியும் அமைக்கப்பட்டிருக்கும். வழியில் வந்து நம்ம வந்து இளைப்பாடுறதுக்கு ஏதாவது தண்ணி, நீர், மோர், கோசப்பழம் இந்த மாதிரி குடிர்பானங்கள் வேணும் அப்படின்னா விற்கும் கடைகள் வந்து நிறைய இருக்குது. மலை அடிவாரத்திலிருந்து உச்சி பகுதிக்கு செல்கிறதுக்கு வந்து 2.3 கிலோமீட்டர் தொலைவு அப்படின்னு மலை ஏறுற பாதையில்
ஏறி போகிறதுக்கு நம்ம 2.5 கிலோமீட்டர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலையில் வாழும் உயிரினங்களில் குரங்குகள் முக்கிய விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குரங்கு நிறையா இருக்கும். குரங்கு வந்து நம்மளை பாருங்கள், பாதையெல்லாம் அந்த பாதை தான், ரொம்ப நடந்து சிரமப்பட்டு போகணும். அப்படி சிரமப்பட்டு போனால் மேலே போனால் ஒரு ஆனந்தம், பிரமானந்தம் கிடைக்குது. அந்த காற்றுக்கும் நாங்கள் போன நேரத்தில் வேறு நல்ல மலைகள், சில தூறல்கள் தூறுது, நல்ல பனிமூட்டத்தோடு நல்ல ஒரு என்ஜாய் நல்லா அனுபவிச்சுட்டு வந்தோம். சிவனுடைய அனுகிரகம், நந்தியுடைய அனுகிரகம் கிடச்சி. நீங்களும் போகணும் அப்படின்னா அந்த நந்தியை பார்க்கணும் அப்படின்னா சிவகங்கா பெங்களூர்லேருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நம்ம மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கடல் மட்டத்திலேருந்து 1350 மீட்டர் இருக்குது உயரத்திலிருந்து சுற்றியுள்ள நிலப்பரப்புகள் அற்புதமான காட்சி நமக்கு கிடைக்கிது. 1350 மீட்ரு நினச்சி பாருங்கள். அப்பா செம்ம. இப்போ நம்ம பார்க்குறது தான் இந்த உலக்கு தீர்த்தம் அப்படிங்கிற கோவில். இந்த உலக்கு தீர்த்தத்தில் வந்து கேமரா எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம அதை மீறியும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போனோம். பாருங்கள், ஒரு அதாவது உரல் மாதிரியே தீர்த்தம் இருக்கும். இந்த மாதிரி குகையிலலாம் இறங்கி நம்ம குமிஞ்சி தான் போகணும். அங்கே விநாயகர் பெருமான்லாம் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே போய் நம்ம கையை விட்டால் தீர்த்தம் நம்ம கைக்கு கிடைக்கும். அந்த தீர்த்தமானது தலையில் சம்பரோக்ஷனம் பண்ணலாம், குடிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் செஞ்சுக்கலாம். பாருங்கள், குகை பாறைக்கு அடியிலேயே கோவில் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் பிரம்மாண்டம். நம்ம நடந்து வந்த பாதைகள் இந்த மாதிரி இரும்பு பைப்பை பிடிச்சி ரொம்ப சிரமப்பட்டு இதை மேலே ஏறி போனால் தான் நம்ம நந்தீஸ்வரனை வந்து நம்ம தரிசனம் செய்ய முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதெல்லாம் பாதைகள், இதில் தான் நடந்து போகணுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, சிறப்பாகவும் இருக்குது. இந்த படியெல்லாம் பாருங்கள், எப்படி பாறையில் செதுக்கி வச்சுருக்காங்கன்னே பாருங்கள். அதிசயத்தை அப்பா பார்க்குறதுக்கே கண்கூடாக இருக்குது. பாறையிலேயே செதுக்கி நம்ம நடந்து அந்த கம்பியை பிடிச்சி மெதுவாக ஏறி போனால் மட்டும்தான் நந்தீஸ்வர பகவானை வந்து நம்ம தரிசனம் பண்ண முடியும். இந்த மலையே நந்தி சிவன் மாதிரி இருக்குது. போகிற வழியில் நிறையா 2-3 நந்திகள் இருக்குது. எல்லாருமே வராங்க. காலையில் மணி நேரம் வரைக்கே போகலாம். சாயங்காலம் அளவோடு 6 மணி வரைக்கும் இருக்குது நமக்கு இந்த இடத்துல போய் தரிசனம் பண்ணுறதுக்காக நந்தீஸ்வர பகவானை. ஒரு வழியாக மேலே ஏறி இந்த நந்தியை பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்திருக்கோம். பாருங்கள், இந்த ஒரே பாறையில் எப்படி படிக்கட்டை செதுக்கி அந்த பாறைக்கு மேலேயே நந்தி செஞ்சுருக்காங்கன்னா பிரம்மாண்டம். பக்கத்தில் பூச்செடிகள்லாம் வந்து ஆனந்தமாக இருக்குது. மேலே ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்குது. இந்த இடத்துக்கு நம்ம வந்து தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சிறப்பாக உள்ளது இந்த தரிசனமானது. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டம். நந்தீஸ்வர பகவான் ஒரு ஆனந்தம். பெங்களூர் போயிட்டு வெறும் 50 கிலோமீட்டர் தொலைவில் இப்படி ஒரு இடமா அப்படிங்கிறதே ஆச்சரியமாக இருக்குது. இத்தனை நாள் நமக்கே தெரியல. இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஏக்கத்துடன் நாம் சென்று இந்த நந்தியை தரிசனம் செய்து வந்தோம். பாருங்கள், திடீர்னு மழை பெய்யுது. இந்த மாதிரி பனிமூட்டங்கள்லாம் சூழ்ந்த நிலையில் பார்ப்பதற்கு நல்ல ஒரு மலைப்பிரதேசம் ஊட்டியில் உள்ளது போன்று நமக்கு ஒரு அனுபவம் கிடைச்சது. சில்னஸ்ஸு, பனிமூட்டத்துடன் இந்த இயற்கை அழகை காண்பதற்கே கண் கூடி வேணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் நந்தி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். பாறைக்கு நடுவிலே பாருங்கள், குகை மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க. திடீர்னு மழை வந்துட்டால் அந்த குகைக்கு அடியில் போய் நம்ம உட்காந்துக்கலாம். மழை வந்தாலும் பிரச்சனை இல்லை. அங்கங்கே வந்து செட்டு போட்டிருக்காங்க. திடீர்னு மழை வந்துருச்சுன்னா அந்த செட்டில் வந்து நின்றுக்கலாம் நம்ம. இது வந்து கொடி கம்பம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இந்த 2 பாறைக்கு நடுவில் சந்து இருக்குது. குணா கேவ் அப்படின்னு சொல்கிறோம். குணா கேவோட மோசமான கேவ் இந்த 2 பாறைகள் நடுவில் பார்த்தது. இது 2 கருடகம்பம் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. நந்திக்கு சிவபெருமானுக்கும் நேராக கோவில்லாம் மேலே இருக்குது. ஆனால் எப்படி இந்த கல்லுலாம் எடுத்துகிட்டு போய் இந்த கோவில்லாம் கட்டினாங்கன்னே தெரியல. அந்த காலத்தில் அங்கே இருக்கிற ஒருத்தரோட கேட்டதுக்கு எல்லாருமே கையில் தான் எடுத்துகிட்டு வந்தோம், பஸ்ஸு வண்டி கிண்டி எதுவுமே கொண்டாடலை அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த கம்பிலாம் எப்படி கொண்டாந்தீங்க, இப்படி கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறதுக்கே நம்மளால் நடந்தே வர முடியல. இவங்க இந்த வெயிட்லாம் தூக்கிக்கிட்டு வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா உண்மையாலுமே பெரிய விஷயம் தான். பாருங்கள், படிக்கட்டு இந்த வழியில் தான் நம்ம ஏறி வந்தோம். ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுனால ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஒரு ஆனந்தம் கிடைச்சது. நந்தீஸ்வர பகவானுடைய சிவகங்கா அப்படிங்கிற இடம் பெங்களூர்லேருந்து வெறும் 50 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குதுங்க. பஸ் வந்து அடிக்கடி இருக்குது. பஸ்ஸில் சென்று நம்ம தரிசனம் செய்யலாம். ஆட்டோ வசதியும் இருக்குது. காரும் இருந்தால் சொந்த காரில் போகலாம். நம்மளுடைய வசதிக்கேற்ப சூழ்நிலைக்கேற்ப நம்ம தரிசனம் பண்ணலாம் போயிட்டு. இந்த மாதிரி இடத்த மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று இந்த நந்தியை தரிசனம் செய்யுங்கள். பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த கோவில் தான், இந்த கோவில் குகை கோவில்
பாருங்கள் கல்லுலேயே எப்படி நம்ம வாசக்கால் செஞ்சுருக்காங்க. எல்லாமே இது கற்கள் தான், கல் தான் எல்லாமே. எல்லாமே நிலவுகால் வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் தான் பார்த்துருப்போம். இன்றைக்கி கல்லில் தரிசனம் செய்கிறோம். கஜலட்சுமி எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமான மலைக்கோவில் நந்தி ஹில்ஸ். நான் போகாத கோவிலில் இது ஒரு கோவில். ஆனால் நானே பார்த்து வியப்படைந்து விட்டேன். மலையில் உள்ள நந்தீஸ்வர பெருமானை பார்த்து இவ்வளோ அற்புதமாக உள்ளதா என்று. அனைவரும் சென்று தரிசனம் செய்து பாருங்கள். எப்படி போகணும் அப்படின்னா, நீங்கள் எங்கே இருந்தாலும் பெங்களூர் போயிருங்க. பெங்களூர்லேருந்து தொப்பஸ்பேட் அப்படிங்கிற பஸ்ஸு கிடைக்கும். அந்த பஸ்ஸில் ஏறி நம்ம வந்து தும்பூர் பஸ்ஸில் போனோமா அந்த இடத்துக்கு போயிடலாம். நாங்களே பஸ்ஸு தெரியாமல் வேறு ஏறி போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். அந்த மாதிரி யாரும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பெங்களூர் போயிட்டு பெங்களூர்லேருந்து தோஸ்பேட் போயிட்டு அங்கேருந்து ஆட்டோ வசதி இருக்குது. ஒரு ஆளுக்கு ஆட்டோவுக்கு 20 ரூபா தான் வாங்குறாங்க. அந்த ஆட்டோவுக்கு போயிட்டீங்களா நீங்கள் வந்து இந்த இடத்துல சிவகங்கா அப்படிங்கிற இடத்துல இறங்கி போகிற வழியிலேயே இந்த மாதிரி சிவபெருமான்லாம் தரிசனம் கொடுக்குறாரு நமக்கு. ஒவ்வொன்றும் அப்படியே பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு மெதுவாக மலையேற்றத்துடன் நம்ம தரிசனம் செய்யலாம் வாருங்கள். வழிகட்டுகள் இடங்கள் எல்லாமே அற்புதம். நான் ஏறிய மலையில் இது ஒரு அற்புதமான மலை என்று சொல்லலாம். அனைவரும் தரிசனம் செய்து கொள்ளவும். நந்தீஸ்வர பகவான் சிவனுடைய சிலைகள் ஒரு சொதையில் செஞ்சு வச்சுருக்காங்க. சிவன் பார்வதி நந்தீஸ்வர பெருமானை சொதையாக செய்து வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு இந்த படிக்கட்டில் தான் ஏறி போகணுங்க. பார்த்துட்டு பயமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, ட்ரை பண்ணுங்கள், ஏறுங்க. ஏறி நந்தியை தரிசனம் செஞ்சுட்டு எல்லோரும் வாங்க. அதுக்காக தான் அந்த வீடியோ பதிவிடுறோம். இன்னும் யாராவது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க தான் டக்குன்னு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஆன்மீக